ஹாய் சோல். இன்றைக்கி ஒரு சோலோட கேள்வி என்னென்னா, நான் ஆன்மீக பாதையில் இருந்தும் நம்பிக்கையே வரமாட்டேங்குதே, ஒரு வளர்ச்சியே வரமாட்டேங்குது, நாளுக்கு நாள் ரொம்ப அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் வீக் ஆகிட்டே போதே, மனக்குமுறல்களும் தளர்ச்சிகளும் தான் அதிகமாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்றத பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் உங்கள் மனம்தான். உங்கள் மனம் இப்படி இயங்குவதற்கு காரணம் எதுன்னா நீங்கள் தான். ஏன்னா மனசுன்னு சொல்லிட்ட உடனே அது மேலே பழைய போட்டு நம்ம இங்கே போய்ட்றோம். அது கிடையாதுங்க. மனசு ஏன் இப்படி இருக்குது, ஒரு விஷயம் இதுதான் தெளிவு, இதுதான் நெறின்னு சொல்கிறாங்க ஞானத்துலேயும் ஆன்மீகத்துலேயும். ஆனால் அதால் உள்வாங்க முடியல, இல்லை உள்வாங்கினாலும் பிடிச்சி அது பக்கம் போக முடியல அப்படின்னா நாம் அது மாதிரி அதை பழக்கப்படுத்தியிருக்கோம். அது மாதிரி நம்மளுடைய சிந்தையை நம்ம உருவாக்கியிருக்கோம், ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். எப்படி எப்போன்னா இந்த ஒரு பிறவின்னு இல்லை, பல பிறவிகளாகவே அந்த வகையில் தான் நம்மளுடைய கரணத்தை நாம் செலுத்திட்டு வந்திருக்கோம் அஸ் ஆன்மாவா. இங்கே நம்ம நம்மளோட அறிவு என்ன, ஆன்மாக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. ஆனால் அந்த அறிவை இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய நிலையில் இல்லை. ஸோ அதை அடையிறதுக்கு தான் நமக்கு இப்போது டெம்பரவரியாக மனம்ன்ற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவில் நாம் நம்மளுடைய மனத்தை எந்த விஷயத்தில் செலுத்தி நம்மளுடைய அறிவை நம்ம மீட்டு பெறறோம் அப்படின்றது தான் விஷயம். அதை மாயையிலையும் இல்லை தேவையில்லாததுலையும் கூட செலுத்தலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். ஏன்னா இறைவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. இல்லை இறைவனை தான் புரிஞ்சுக்கணும், இதை தான் பண்ணணும்னா அதையும் நம்ம பண்ணலாம். ஸோ ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு தான் இது நம்ப விட மாட்டேங்குது, இது பண்ணுது, டிமோட்டிவேட் பண்ணுது அப்படின்னா ஏன் அது பண்ணுது அப்படின்னா மனசுங்கிறது ஒரு அறிவு பொருள். ஓகேங்களா? அது அவ்வளோ சீக்கிரம் அடங்காது. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இதை விடு, இதை பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் அது அவ்வளோ சீக்கிரம் கேட்காது. அதுக்குரிய ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசனையும் காரணத்தையும் சொன்னாதான் அது விடும், அதுவும் மாறும். இல்லைன்னா அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம பேச்சை கேட்காது. நாம் இப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய ப்ராசஸ் என்னென்னா நம்மளோட அறிவை அடையிறதுக்கு நம்ம போகணும். நம்மளுடைய இயற்கை உண்மை அறிவாகிய தடைப்படாத அந்த ஆண்டவரோட அந்த அறிவை நம்ம பெறறதுக்கு போகணும். அதுக்கு எது உதவியாக இருக்கணும்னா இந்த மனம்ன்ற அறிவு. ஆனால் இந்த அறிவே அந்த அறிவை அடையிறதுக்கு தடையாக இருக்குன்னா நம்ம அப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய கரணத்தை நம்ம செலுத்தி உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ அது அப்படி இருப்பதற்கான காரணத்தை, அந்த பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றாகணும். அதுக்கு நீங்கள் தான் அந்த அக்செப்டன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வாங்க. என்ன பாவம் செய்தேனோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு மெயின் ரீசன் நம்ம மனசை அந்த ஒழுக்க நெறியில் நம்ம இதுக்கு முந்தின பிரிவிலேருந்தே நின்று வச்சு பழகலை. அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன் சித்தர்கள், ஞானிகள், வள்ளலார் போன்றவர்கள்லாம் அவங்களால அதை செய்ய முடியுது, அந்த நிலையை அடைய முடிஞ்சதுன்னா அந்த ஆன்மாக்கள் பல பிறவிகளாக இருந்து அடைஞ்சி தன்னோட அந்த ஒழுக்க நெறியில் அது நின்று மனதை அந்த வகையில் வச்சு சுத்தமாக வச்சுட்டு வந்திருக்கு அத்தனை பிறவிகளும். ஸோ அதனால் இந்த பிறவியில் அதை அந்த விட்ட இடத்துலேருந்தே அந்த தூய்மையிலேருந்தே அதால் தொடர முடியுது. ஓகேங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ நமக்கும் இன்னும் பல பிறவிகள் எடுத்து சுத்தம் பண்ணணுமான்னா அப்படி கிடையாது. அவ்வளோ தூரம் நீங்கள் நினச்சிக்க வேணாம். நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம அந்த ஒழுக்கத்துக்கு வரணும். அந்த ஒழுக்கம் தான் எங்கள் விஷயம், கரண ஒழுக்கம். அந்த கரண ஒழுக்கத்தை நம்ம பின்பற்றணும். ஸோ அப்போது அந்த வகையில் நிற்கும்போது தான் மனசை நம்ம சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட லெவலுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டே வரும். அந்த கரண சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுடைய நிலை என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, உங்கள் மனசு தான் உங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு செல்ல விடாமல் தடுக்குது. பெருநெறி ஒழுக்க மனிதர்களோட, ஆன்மாக்களோட நம்மளுடைய பிறவிகள் இதெல்லாம் அமைஞ்சு இருந்திருந்ததுன்னா நமக்கு அந்த ஒழுக்கமோ மனதினுடைய அந்த அடக்கமோ அப்படியே தொடர்ச்சியாக நமக்கு வந்திருக்கும். ஆனால் நாம் அந்த லெவலான ஒரு இதில் இல்லை. சிறுநெறி இதோடவே சேர்ந்து இப்படியே உழன்றதால தான் நமக்கு அதுக்குரிய ஒரு கர்மாக்களை நம்ம சேர்த்துக்கிட்டோம். அந்த கர்மாக்களால் இப்போ நமக்கு மனசுங்கிறது இந்த மாதிரி செயல்படுது. ஓகேங்களா? ஏன்னா அவைகள்லாம் எங்கே செயல்படும், இந்த மனதில் தான் செயல்படும். அதனால தான் நமக்கு மெய்ப்பொருள் தெரிஞ்சாலுமே கூட, இதுதான் வழின்னு புரிஞ்சாலுமே கூட அந்த பக்கம் போக முடியாமல் அடைய முடியாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வேற லெவல். அது என்னன்னா, சித்தர்களுமே கனவுலையோ ஹலுசிலேஷனோ அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. உங்கள் மனசு உங்களை ரொம்ப ரொம்ப, அதாவது சாதாரணமாலாம் இல்லை, எப்படி சொல்கிறதுனா, எனக்கு இது புரியல அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் இல்லை. எனக்கு இதெல்லாம் புரிஞ்சோம், அதை பிழைப்பட புரிகிற மாதிரி உங்கள் அறிவு செயல்படுது, உங்கள் மனது. ஸோ அப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு தான் இவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, ஐயமும் திரிபும் அறுத்து என துடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதின்ட்டு. ஏன்னா இந்த ஐயமும் திரிபுன்னா ஒன்றை இன்னொன்னா புரிஞ்சுக்கிறது, ஐயம்னா பயம். ஸோ இந்த ரெண்டும் இருக்கிற வரைக்கும் நமக்கு உண்மை எதுன்னே விளங்காது. இது ரெண்டுமே மனசினுடைய நோய்கள்.
ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் அவுட் பண்ணணும். நீங்கள் அது புரியாமல் நீங்கள் சித்தர்களை சந்தேகப்படுறீங்க, வள்ளலார் இது சொல்கிறீங்க, ப்ளஸ் இது இல்லாமல் மற்றவங்களாம் யாருமே இந்த நிலையை அடையலையே வள்ளலார் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அப்படின்ட்டு எல்லார் மேலேயும் சொல்லி நீங்கள் ஆக்சுவலி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே வரீங்க. மனசு உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. பாரு அவங்களாம் அடையலை, இதுவும் உனக்கு இவ்வளோ தான், இதெல்லாம் சரி விடு நம்ம இதுதான் அப்படின்னும். ப்ளஸ் இன்னொரு வகையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கடவுளையே வந்து ஒரு முறை கூட அவரை உணர வழி செய்யலையே அவர் அப்படின்றீங்க. அது எப்படி சொல்கிறதுனா, அவர் எப்பவுமே வழி செய்கிறாரு, பண்ணுறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் அதுக்கான சரியான முயற்சி எடுக்கலை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்போது எப்படி சொல்லலான்னா, நீங்கள் ஒரு வேளை தியானத்தின் வழியாக இல்லை இது வழியாக தான் போகணும்னு நீங்கள் முயற்சி பண்ணி அவரை பார்க்கணும், உணரணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கலாம். மாறாக நீங்கள் அதை விட்டுட்டு லைக் தட் அழுது கூட நீங்கள் கேட்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா இதுதான் வழி, இப்படி தான் போகணும், அவர் இந்த வகையில் தான் அவர் வருவார் அப்படி நீங்களே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்கள் மனசை சொல்கிறது, ஈகோட்டிக் மைண்டு அப்படின்றது எல்லாமே. ஏன்னா ஆன்மா எதை விரும்புதோ அதுதான் மனசு செய்யும். இப்போ வந்து இந்த மாதிரி தான் அப்படின்றத விருப்பப்படுறது யார்? ஆன்மா, நீங்கள் தான். ஸோ அப்போது மனசும் அதுக்கேற்ற மாதிரி தான் டியூன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் அந்த முயற்சி பண்ணுற முறையை மாற்றணும், அதில் கவனிக்கணும். இதில் இன்னொரு விஷயமா என்னென்னா, நம்ம மேலே பிழை இருக்குது, நம்ம ஆன்மாவாக நமக்கு தெளிவு இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் உணரணும். இது நான் என்ன இவ்வளோத்தையும் நான் என்ன இன்டெரக்டாக சொல்லிட்டுருக்கேன்றது உங்களுக்கு புரியுதா? தன்னை உணரணும், தன்னை தானே உணரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும். லேக் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் தான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு இது. தன்னை உணர்ந்திட தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான்ன்றது தான் இங்கே விஷயம். உங்களை நீங்கள் விட்னஸ் பண்ணுறதில்ல. விட்னஸ் பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் என் கவனம் செதறுது, எப்படி நான் வாழணும், எப்படி நான் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சேனலில் இது தன்னை அறிதல் பற்றி போட்டிருந்ததை நீங்கள் இன்னொரு வாட்டி போய் பாருங்கள். ஸோ அதுபடி நீங்கள் எப்போவுமே இருக்க பழகுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியுது நாம் இப்படி இருக்கணும், இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சோம் இந்த பக்கம் போக முடியலன்னா, அப்போ அந்த பக்கம் போக முடியாத மாதிரியான தாட்ஸும் அந்த மாதிரியான இதுவும் நீங்கள் வருதுன்னா, நீங்கள் உங்களை நீங்களே விட்னஸ் பண்ணி வெளியில் எடுக்கணும். இது ஏன் வருது, இது கிடையாது, இது தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி அதை மாற்றணும். மாறாக அந்த சிந்தனைக்குள்ளே நீங்கள் உள்ளே இறங்கி யோசித்து சுகம் அடைகிறீங்க. ஆமாம், ஒருவேளை இப்படி இருந்தால் என்ன ஆகும், ஆமாம் நமக்கும் அதான், அதனால தான் வரல, என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்றீங்க. சித்தர்களோடக்கும் ஒரு வேளை கனவாக தான் இருக்கும் நம்மளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ இதுதான் சரி, இதுதான் சரின்னு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கிற இந்த அறியாமையை நம்ம அறியணும். நமக்கு எதுவும் தெரியல அப்படின்றத ஃபஸ்ட்டு உணரணும். ஸோ அது எப்போ தெரியும்னா, நம்மளே விட்னஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வரும் நமக்குள்ளே இருக்கிற பிழைகள் என்னென்னன்ட்டு. ஸோ அப்படி இருந்து அந்த பிழைகளை நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரிடத்துல விண்ணப்பிச்சு, நான் இப்படி இருக்கனேப்பா, இது மாறணும்ப்பா, இதை கொஞ்சம் மாற்றி கொடுப்பா அப்படின்ட்டு அவர்கிட்ட நாம் எப்போவுமே நம்ம குறைகளை சொல்லி விண்ணப்பிக்கணும். நம்ம விண்ணப்பித்துட்டே இருந்தோன்னா அது மாறுவதற்கான சூழலை நம்ம காட்டுவார். வழியை இல்லை யார் மூலியமாவது உள்ள அவரே இருந்து முதல்ல சொல்லுவார். அப்படி இல்லைனா உணர்த்த பார்ப்பார். இல்லை யார் மூலியமாவது நமக்கு சொல்லி நமக்கு இது பண்ணுவார். ஓகேங்களா? நம்மளை முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா எது விரும்புதோ, ஆன்மா விரும்புகிறத அவர் நிறைவேற்றி அதை அடைவதற்கான இதை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறது தான் அவருடைய விருப்பம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்மா எதை உணருதோ அது மனசும் உணரும். ஓகேங்களா? மனசில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் இதுதான் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் மனசில் பிரதிபலிக்கும். அதுதான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு உங்கள் லைஃப்பில் பூராவே. நீங்கள் இதை ஏன் பண்ண முடியல, ஏன்னா உங்களோட அந்த ஆன்மாவோட ஈகோ அறிவு அந்த மாதிரி இருக்குது. ஈகோ அறிவு தான் எல்லாருக்கும் இருக்குது, எனக்குமே இருக்குது. ஆனால் இப்போது அதோட இன்டென்சிட்டி எவ்வளோவா இருக்குது? ஓகேங்களா? நான் என்னோட அந்த ஒரு தன்மைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட முழுமையாக என்ன நான் ஒப்படைச்சிட்டேன். என்னுடைய பிழைகள் என்ன, என்னுடைய குறைகள் என்ன அப்படின்றத நான் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணேன். ஜஸ்ட் லைக் தட் நான் பண்ணதை அது மட்டும்தான். நான் என்ன இறைவன் இப்படி இதுன்றதெல்லாம் நான் போய் இதெல்லாம் தண்ணீர் இதெல்லாம் பண்ணலை. என்னுடைய தரம் என்ன அப்படின்றது தான் பண்ணேன். இதுதான் சத்விச்சாரம்னு சொல்கிறாங்க. தம்முடைய தரத்தை உணர்றதும் தனக்கு மேலே இருக்கிற இறைவனோட தரம் என்ன அப்படின்னு உணர்றதும் தான் நம்ம பண்ண வேண்டிய மெயினான விஷயம். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வருது, ஓகே என்னால் இங்கே என்ன அறிவை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் ஒரு இதை வச்சு கால்குலேட் பண்ணிடலாம் தான் பார்க்குறேன். ஆனால் அட் த எண்டில் பார்த்தோன்னா அது சரியாக வரமாட்டேங்குது. அப்போ எனக்கு ஏதோ ஒரு உபகாரமாக ஒன்று தேவைப்படுது. ப்ளஸ் அது உபகாரம் பண்ணவே தான் எனக்கு இவ்வளோவாச்சு எனக்கு புரியுது அப்படின்றதும் எனக்கு புரிய வந்தது. ஸோ அப்போ நான் நானே அந்த ஒரு புரிதலுக்கு ஒப்படைச்சி பணிந்து போகும்பொழுது தான் நமக்கு அதிக விஷயங்கள் உள்ளேருந்து உணர்த்தப்படுது, இது பண்ணப்படுது. இதுதான் கரெக்டு, இதுக்கப்புறம் யாருமே அடையலை பாரு இந்த நிலையை, அப்போ இதுதான் இது நமக்கும் கிடைக்கல பாரு அப்படின்றது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா நம்மளோட அந்த ஈகோ தாட்லேருந்து வருது.
இப்போ இருக்கிற ஆன்மாவுக்கு சிறு அறிவாக இருக்குது. ஸோ அந்த சிறு அறிவிலேருந்து இந்த மாதிரியான ஆணவ எண்ணங்கள் தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம மாற்றணும், பெரு அறிவாக மாற்றணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய மனதில் வந்து தெளிவடையும், இது மாறும். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்லப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களே விட்னஸ் பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் நாம் மாறுறோம் அப்படின்றத கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒரு பிழை இருக்குது, குறை இருக்குது, நம்மக்கிட்ட நமக்குள்ளே என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஓட்டை சட்டி அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். அப்போ தான் அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கான இதில் நம்ம இறங்குவோம். நம்ம என்ன நினைக்கிறோம், எதுவுமே உள்ளே நிற்க மாட்டேங்குது, ஏன் வெளியில் இருக்கிற பொருட்கள் ஏதோ சரியில்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வர பொருட்கள் மேலே சந்தேகப்படுறோம். பிரச்சனையே என்னென்னா அந்த சட்டிக்குள்ளே தான், சட்டி தான் அந்த பிரச்சனையே. அதை பார்க்க மாட்டேங்குது. வெளியிலேருந்து உள்ளே போகிற அந்த பொருள் மீது தான் ஏதோ பிரச்சனைன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு உணருங்க. உங்களை நீங்களே மாற்றணும். எங்கெங்கெல்லாம் நான் மாறுறேன், எப்பப்பெல்லாம் நான் மாறுறேன் அப்படின்னு பார்த்து கவனித்து இனி மாறாமல் இருக்கணும் அப்படின்ற அந்த திட சங்கல்பத்துக்கு நம்ம வரணும். வள்ளல் பெருமானார் சொல்லுவார் ஒரு இதில், திடமான சங்கல்பமே பாதி வெற்றி அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போது அந்த திட சங்கல்பம் எப்போ வரும், எப்போ இதுன்னு பார்த்தா நம்ம மனசு நமக்கு எப்போ ஒத்துழைக்குதோ அப்போ தான் வரும் அந்த திடமான சங்கல்பமே. ஓகேங்களா? ஆனால் நான் இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு சிறு அளவில் கூட நினைக்க போகும்போதே என்ன சொல்கிறது, கை வச்சு சுடுற மாதிரி, ஏன் அதெல்லாம் நினைக்கிறேன், இப்படி இருக்குது, இப்படி இருக்கும்போது எப்படி அதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ஏதோ சூடு போட்ட மாதிரி சுசுக்குன்னு வந்து நம்ம மனசு கேட்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த திடமான சங்கல்பத்தை தரக்கூடிய அருளாளர்களுடைய கண்டென்ட்டுகள் எல்லாம் உள்ளே வாங்கி போடுங்க. ஒரு திடமான வைராகியத்துக்கு வாங்க. இது இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், நான் மாறணும், இனியும் இதே காலத்தில் இப்படியே எவ்வளோ காலம் போயிட்டுருக்கிறது அப்படின்றத மாறுங்க. நம்ம மாறாததுக்கு நமக்கு இன்னொரு ஒரு காரணம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிற சூழலும் காரணங்களும் என்ன சொல்கிறது, காரணிகளும் மக்களுமே ஒரு காரணம். ஆனால் அதை நம்ம சொல்லிக்கிட்டு இப்படியே நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. அப்போது அவங்களுடைய சிந்தனையினுடைய தாக்கம் நமக்குள்ளே ஏற்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நாம் அதுலேருந்து நம்மளே பாதுகாத்துக்கணும், கேர்ஃபுல் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம எப்போவுமே இறை நாமத்தை இறை சிந்தனையோடவே இருக்கணும் அப்படின்றது. ஸோ இறை சிந்தனையோட இறை நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த கரண சுத்தியை நம்ம பண்ணுறோம். அதுதான் அந்த கரண சுத்தி. ஓகேங்களா? மனசை ஒரு நிலைப்பாடில் வைக்கிறோம். ஸோ அப்போ மனசு அங்கே இங்கே அலையாது. ஸோ அதனால் இறை நாமத்தை எப்போவுமே சொல்லிகிட்ருங்க. உங்களை நீங்களே விட்னஸ் பண்ணிகிட்ருங்க. காலை பொழுதில் அமுத பொழுதை பயன்படுத்திக்கோங்க. எழுந்து அருளாளர்களுடைய நூல்களெல்லாம் படிங்க, வாசிங்க. அப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நல்ல நல்ல கண்டென்ட்லாம் உள்ளே போவோம். ஏன்னா இப்போ உள்ளே போயிருக்கிறது பூராவே டார்க் கண்டென்ட்டாக இருக்குது. அந்த டார்க் கண்டென்ட் தான் நம்மளை மேலும் நல்நிலைக்கு போகிற அந்த லைட் கண்டென்ட் கிட்ட போக விடாமல் தடுக்குது. இது வந்து தடுக்கும்போது எப்படி அது உள்ளே ரிசீவ் ஆகும்? நம்ம ஒரு நல்ல அருளொளி சம்மந்தமான விஷயங்களை அடைய போகும்போது இந்த இருள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து தடுக்கும் மீன்ஸ் இந்த அறிவு தான், இருள் அறிவு தான் வந்து முன்னாடி நிற்கும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்காது, வா எப்படின்ட்டு தான் வந்து நிறுத்தும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த இருள் நிலையான அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம மாற்றணும்னா நல்ல அருள்நிலையான கண்டென்ட்டை கேட்கணும், உள்ளே போடணும், காலை பொழுதை பயன்படுத்தணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் அந்த ஒழுக்க நெறியில் நிற்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஒழுக்க நெறியை நம்ம டெய்லி ஆட் பண்ணிக்கிட்டு அதில் நிற்கணும். ஸோ இப்படி நீங்கள் நின்றுக்கிட்டு உண்மை அன்போட, இறை மீது உண்மை அன்போட ஓகேங்களா, நம்பிக்கையோடலாம் நான் சொல்ல மாட்டேன், அன்போட எனக்கு நீ பண்ணு அப்படின்ற அந்த அன்போடவும் உரிமையோடவும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு வணங்கி இது பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அவரோட அந்த காட்சியும் சரி, அனுபவமும் சரி, உணர்த்துதலும் சரி உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்தவித மாற்றமுமே அல்ல. இப்போ பிழை என்னன்னா, பிழை நம்ம மேலே தான் பிழை அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய பிழையாக இப்போது இருக்குது. ஏன் அது அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆணவ மலம் அதை அப்படி தான் தெரிய ஒட்டாமல் மறைக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, அதுதான் ஆணவ மலம். தயவுசெய்து ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடையணும் என்று போகிற பாதையில் இருக்கிறவங்க சோர்வடையாதீங்க, மனசை தளர விடாதீங்க, கோவப்படாதீங்க, வெறுப்படையாதீங்க, சலிப்படையாதீங்க. இது இப்படி ஆலியன்ட்டு ஓகேங்களா? இது எல்லாமே தடைகள் தான். இது எல்லாமே மனதினுடைய நம்ம கர்ம பதிவினால் நம்ம சேர்த்துக்கிட்டதுனால வருது. ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒதுக்குங்க. அந்த கோவத்தையும் அந்த வெறுப்பையும் அந்த சலிப்பையும், மாறு, இங்கே இது சலிப்படையுது, கோவம் வருது அப்படின்னா உடனே அதை தடுங்க. சலிப்படையுதுன்னா அப்போ அதிலேருந்து மீட்டு வருவதற்கான நல்ல நல்ல கண்டென்ட்டை உருவாக்கி வச்சுக்கோங்க. அதை படிங்க, இது பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், வே ஆஃப் அப்ரோச்சிங் இருக்கும். ஸோ அந்த வழியில் உங்களை செலுத்தி உங்களுடைய அந்த தளர்ச்சியிலேருந்து உங்களை மீட்டுக்கோங்க. நாம் தளர்ச்சி அடையும் போதெல்லாம் நமக்கு உள்ள இருந்து அருளாளர்களின் வரிகள் தானாக வரணும். தளர்ந்ததோர் அடியேன் சார்பனைந்தென்னை உளம் தெளிவித்த ஒருமை நற்றாயே அப்படின்ட்டு அகவல்லேருந்து ஒரு லைன் நமக்குள்ளேருந்து வரணும். இந்த லைன் தான் வரணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி அருளாளர்களுடைய நூல்கள், அருளாளர்களுடைய கருத்துக்கள் நமக்குள்ளேருந்து வரணும். ஓகேங்களா? அதுக்கு நாம் அந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய கரணத்தையும் மனதையும் செலுத்தணும். ஸோ அதை மட்டும் பாருங்கள், அதில் ஃபோக்கஸ் பண்ணணுங்க அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். ஸோ அது எப்போ வரும்னா, நாம் அந்த மாதிரியான நல்ல நல்ல கண்டென்ட்டாக உள்ளே வாங்கி போடும்போது தான் நமக்கு அந்த மாதிரி வரும்.
ஓகேங்களா? நம்ம தளர்ச்சி அடையும் போதெல்லாம் என் தளர்ச்சியை நீக்கும் தாயே அப்படின்னு நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பார்த்து அவர் சொல்லுவார். ஸோ அப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் நம்ம கண்டென்ட் எல்லாம் போட தான் இந்த மாதிரி இருளான டார்க்கான விஷயங்கள்னால நமக்கு பாதிப்பு வராது. அதே மாதிரி இந்த டார்க்கான கண்டென்ட்லாம் நமக்கு உள்ளேயும் இருக்காது. அப்போது நமக்கு பாதிப்பும் வராது. ஸோ இதுதான் விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த மெத்தடை வரைக்கும் பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் முயற்சி பண்ணீங்க, உங்களுக்கு அதிக புரிதல் இருக்குது, அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. நீங்கள் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா, சரியான முயற்சி பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கலாம். நீங்கள் கடின முயற்சி தான் பண்ணுறீங்க, ஆனால் அது சரியான முயற்சியாக அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கடுமையாக வாசி யோகம் தவயோகம்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. நம்ம கடின முயற்சி பண்ணுறதை விட முறையான சரியான முயற்சி பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப அவசியம். ஸோ அதனால் எப்போவுமே இறைநாமத்தை சொல்லிவிட்டு புருவ மத்தியில் கவனம் வச்சுக்கிட்டு எப்போவுமே விழிப்புணர்வோடு இருங்க. உங்களை நீங்களே விட்னஸ் பண்ணிக்கிட்டு. ஏன்னா தியானம் தவம் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாளில் பண்ணுற விஷயம் கிடையாது. அந்த மாதிரியான விஷயம் நான் சொல்ல மாட்டேன். எப்போவுமே நாம் அந்த முயற்சியில் இருக்கணும். அதுக்கு தான் எப்போவுமே உங்களை அந்த சிந்தனையிலேயே உருவமத்திலேயே கவனம் வச்சுக்கிட்டு ஆண்டவர் சிந்தனையோடவே அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டு மகாமந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அதுதான். ஏன்னா நான் இன்றைக்கி 1 மணி நேரம் 2 மணி நேரம் மெடிடேட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துன்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இறைநாமத்தை சொல்லிவிட்டு நன்முயற்சியிலேயே இருங்க. ஏன்னா முயற்சி தான் நமக்கு திருவினையாக்கும். ப்ளஸ் நாம் என்ன சொல்கிறது, எண்ணியாங்கு எய்துபர் எண்ணியர் திண்ணியராக பெறின். ஸோ அப்போ நம்ம எதை நினைக்கிறோமோ எதை முயற்சி பண்ணுறோமோ அது தொடர்ச்சியாக நம்ம பண்ணும்போது நிச்சயமாக அதுக்குரிய ஒரு இதை நம்ம அடைவோம். ஸோ அதுவே அடைய போகிறோன்னா இறைவனை உணர்றது, இந்த இதில் நம்ம முன்னேறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதெல்லாம் இடையில நடுவுலையே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் முறையாக சரியான அந்த ஒரு முயற்சிக்கு அந்த ஒழுக்கத்துக்கு அந்த கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கத்துக்கு இது எல்லாத்தையும் சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. உங்கள் கேள்விக்கு பதில் நிறைவாக கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இது நானே அல்ல, நான் உங்கள் நம்பன் வரா ஸ்கொயர்.